வணக்கம், நான் டாக்டர் விக்னேஷ் மூர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 4 கண்டென்ட் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக N95 மாஸ்க் பற்றி சர்ச்சைக்குரிய தகவல்கள் இப்போ நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். என்ன சார் எப்போ பார்த்தாலும் N95 மாஸ்க்கு, கோவிட், கொரோனா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, வேறு எதாவது கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த N95 மாஸ்க்கு பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இதை முழுக்க நான் ஸ்டடி பண்ணி இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த N95 மாஸ்க் போடுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமே. சரிங்களா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட். ரெண்டாவது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த N95 மாஸ்க் போடுறதுனால நமக்கு ஏன் மூச்சு திணறல் ஏற்படுது அப்படிங்கிறத நான் சயின்டிஃபிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். அது ரெண்டாவது கண்டென்ட். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த N95 மாஸ்க் நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோன்னா, இல்லை வேறு ஏதாவது மாஸ்க் யூஸ் பண்ணுறோன்னா அதனால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மூணாவது கண்டென்ட். நாலாவது, இந்த மூச்சு திணறலை நம்ம எப்படி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த நாலாவது கண்டென்ட். சரிங்களா? இந்த செய்தி எல்லாமே ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவித்த செய்தியும், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே icmr கவுன்சில் அறிவித்த செய்தியும் மையமாக வச்சு தான் நான் உங்களுக்கு இதில் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க, N95 மாஸ்க் வித் வால்வ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வால்வ் வித் N95 மாஸ்க் வந்துட்டு வெறும் நம்ம இன்ஸ்பயர்டு பண்ணக்கூடிய ஏரை மட்டும் தான் ஃபில்ட்ரேட் பண்ணுது, நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணக்கூடிய ஏர் வந்துட்டு ஃபில்ட்ரேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வேல்வ் வச்சிருக்கிற N95 மாஸ்க் எப்போ வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேல்வ்லெஸ் N95 மாஸ்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் மெல்ல நாட்கள் போக தான் அந்த N95 மாஸ்க்கு சைடில் இந்த ரெஸ்பிரேட்டரி வேல்வ்னு ஒன்று வச்சாங்க. அது ஏன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி N95 மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக சைடில் ரெஸ்பிரேட்டரி வேல்வ் வச்சு புதுசாக வேல்வ் வித் N95 மாஸ்க் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேல்வ் வச்சிருக்கிற N95 மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது, COVID-19 ப்ரிவென்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் நான் போன வீடியோவில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருப்பேன் சயின்டிஃபிக்கலாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, N95 மாஸ்க்கை வச்சுட்டு 2 டெமோ பண்ணியிருப்பேன். ஒன்று தீக்குச்சியை பற்ற வச்சு ஒரு டெமோ பண்ணியிருப்பேன், ரெண்டாவது தண்ணி ஊற்றி டெமோ பண்ணியிருப்பேன். அந்த N95 மாஸ்க் வச்சு தீக்குச்சி பற்ற வச்சு பண்ண டெமோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த N95 மாஸ்க் போட்டுட்டு நான் நல்லா ஊதி பார்த்துருப்பேன், நல்லா காற்று உள்வாங்கி எவ்வளோக்கு ஸ்பீடாக என்னால் ஊத முடியுமோ ஊதி பார்த்துருப்பேன். அந்த நெருப்புங்கிறது அசைவே கிடையாது. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா சுத்தமாக நம்ம விடுற மூச்சு காற்று வந்துட்டு அந்த N95 மாஸ்க்கை தாண்டி போகிறதில்லை அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு டெமோவில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கூட. ரெண்டாவது, அந்த N95 மாஸ்க் வச்சு தண்ணியை ஊற்றி நான் டெமோ பண்ணியிருப்பேன். அது எதுக்கு பண்ணேன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் வந்துட்டு ஜென்ரலாக காற்று நம்மளை சுற்றி நிறைய எல்லா இடத்துலையுமே இருக்குது. காற்றை நுழைச்சிக்கிட்டு தான் தண்ணி வருது தவிர தண்ணியை நுழைச்சிக்கிட்டு காற்று ஒருபோதுமே வராது. சரிங்களா? அதை எடுத்துக்காட்டுற விதமாக தான் அந்த N95 மாஸ்க்குள்ளே நான் தண்ணி ஊற்றி பார்த்தேன். பட் அந்த N95 மாஸ்க் வந்துட்டு தண்ணியை ஃபில்ட்ரேட் பண்ணாது. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஸோ அந்த N95 மாஸ்க்குனால தண்ணியே ஃபில்டர் பண்ண முடியலையே, அப்போது அந்த ஏரை மட்டும் எப்படி ஃபில்ட்ரேட் பண்ணும்? இல்லை, இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு N95 மாஸ்க் யூஸ் பண்ண சொன்னாங்க. எதுக்கு யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா, COVID-19 வந்து ப்ரிவென்ட் பண்ணும், இது வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை வந்துட்டு ஃபில்ட்ரேட் பண்ணி தான் நம்ம அதை இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா அதை எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலாக அவங்களால சொல்ல முடியும், மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம். பட் இது வரைக்குமே யாருமே இந்த N95 மாஸ்க் வந்துட்டு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்துட்டு இன்ஹேல் பண்றது வந்துட்டு ஃபில்டர் ஆகி தான் வருது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாக யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸுமே சொல்ல கிடையாது. பட் என்னோட ஸ்டடி மூலமா நான் உங்களுக்கு போன வீடியோ டெமோ சொல்லியிருப்பேன், சயின்டிஃபிக்கலாக நம்ம போடுற இந்த N95 மாஸ்க்குனால காற்றே சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லி நான் சயின்டிஃபிக்கலாக உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருப்பேன், நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். சயின்டிஃபிக்கலாக அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம போடக்கூடிய N95 மாஸ்க் வந்துட்டு சுத்தமாக காற்று இன்ஹேல் பண்ணாது, காற்றே அதில் வர்றதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக N95 மாஸ்க் வித் ஆர் வித்தவுட் வால்வ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த N95 மாஸ்க் வந்துட்டு காற்றை ஃபில்ட்ரேட் பண்ணி தான் வருது, அதை தான் நம்ம இன்ஹேல் பண்ணோம்
பண்றோம் அப்படின்னு நினைச்சு தான் நிறைய பேர் N95 மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிற விதமா தான் நான் போன வீடியோல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லியிருப்பேன். N95 மாஸ்க் யூஸ் பண்றதுனால அங்க காத்து உள்ள வரதுக்கு வழியே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சயின்டிபிக்கலா கட் அண்ட் ஷார்ட்டா புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ என்னோட ஆசை எல்லாமே மக்கள் இந்த N95 மாஸ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்டடி பண்ணி மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். N95 மாஸ்க் போடுறதுனால ஏன் பிரீதிங் டிஃபிகல்ட்டி வருது, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி ஏன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சயின்டிஃபிக்கலாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நுரையீரலோட ஃபங்க்ஷன் என்ன, வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே வாங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புறது தான் நம்ம நுரையீரலோட வேலை. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சயின்ஸ் படி பார்த்தோம்னா இல்லை மெடிக்கல் படி பார்த்தோம்னா இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, இந்த ரெண்டு கேஸ் அதை சேர்த்து சொல்றதுனால தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நம்ம சுவாசிக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு இடம் சார்ந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 159 mmHg. சரிங்களா? அதே மாதிரி நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அல்வியோலை, இந்த அல்வியோலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பலூன் மாதிரி நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 104 mmHg. ஸோ வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அல்வியோலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 mmHg. இந்த 55 mmHgயை நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் கிரேடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வு அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் உள்ள லங்ஸில் இருக்கக்கூடிய அல்வியோலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ட்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய அல்வியோலைக்கு போய் சேர்ந்துடும். இப்போ அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அல்வியோலையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்துட்டு எப்படி மற்ற ஆர்கனுக்கு போகுது, டிஷ்யூக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூவா ஆர்டீரியல் பிளட் மூலமாக தான் ஆர்கன்ஸ்க்கும் டிஷ்யூஸ்க்கும் செல்ஸுக்கும் போய் சேருது. இந்த ஆர்டீரியல் பிளட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலிருந்து வெளியே போகக்கூடிய பிளட்டை தான் நம்ம ஆர்டீரியல் பிளட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு எப்படி பிளட் மூலமாக மற்ற ஆர்கன்ஸ்க்கும் டிஷ்யூஸ்க்கும் செல்ஸுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95 mmHg. ஸோ இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த அல்வியோலை நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன் 104 mmHg. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த பிளட் வந்துட்டு ஆர்டீரியல் பிளட் வந்துட்டு 95 mmHg. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ப்ரெஷர் கிரேடியன்ட் சாய்வு அழுத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 mmHg. இதனால என்ன ஆகுதுன்னா, அல்வியோலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு பிளட் வழியா மற்ற டிஷ்யூஸ்க்கும் ஆர்கன்ஸுக்கும் போகுது. சரிங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃப்ளோ சார்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். அட்மாஸ்பியர், அல்வியோலை, ஆர்டீரியல் பிளட் அண்ட் டிஷ்யூஸ், இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜன் அல்வியோலைக்கு வருது, அல்வியோல இருந்து ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகுது, பிளட் மூலமா டிஷ்யூக்கு போகுது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம உடம்புல போய் சேருது. சரிங்களா? அடுத்ததா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த வீனஸ் பிளட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 46 mmHg. சரிங்களா? வீனஸ் பிளட்னா என்ன? வீனஸ் பிளட்னா நம்ம செல்ஸ்லையும் டிஷ்யூஸ்லையும் ஆர்கன்ஸ்லையும் இருந்து இருதயத்துக்கு போகக்கூடிய பிளட் தான் வீனஸ் பிளட்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஆர்டீரியல் பிளட் சொல்லியிருப்பேன். ஆர்டீரியல் பிளட்னா இருதயத்துல இருந்து ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஆர்டீரியல் பிளட், ஆர்கன்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் தான் வீனஸ் பிளட். இப்போ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த வீனஸ் பிளட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46 mmHg. இந்த வீனஸ் பிளட்ல இருந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அல்வியோலைக்கு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அல்வியோலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 mmHg. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ட் எவ்வளோ? இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ட் 6 mmHg. ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் 6 mmHgனால என்ன ஆகுதுன்னா, வீனஸ் பிளட்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய அல்வியோலையில போய் சேருது. சரிங்களா? இப்போ இந்த அல்வியோலையில இருந்து எப்படி வெளியே போகுது கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.3 mmHg. அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அல்வியோலையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 mmHg. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கிரேடியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39
39.7 mmHg. இதுதான் அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்னால என்ன ஆகுது, அல்வியோலையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அட்மாஸ்பியருக்கு போகுது. ஸோ இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதை நம்ம ஃப்ளோ சார்ட் வச்சு பார்த்தோம்னா டிஷ்யூஸ், அப்புறம் வீனஸ் பிளட்டுக்கு கீழே அல்வியோலைக்கு கீழே அட்மாஸ்பியர். டிஷ்யூல இருந்து வீனஸ் பிளட் மூலமா கார்பன் டை ஆக்சைடு வருது. வீனஸ் பிளட்ல இருந்து அல்வியோலைக்கு வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகுது. அல்வியோலையில இருந்து வெளி அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடு போய் சேருது. இந்த ஃபங்க்ஷனை தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இந்த N95 மாஸ்க் போடுறதுனால வரக்கூடிய ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிக்கும் நம்ம இந்த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் விஷயமே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த பிளட் வந்துட்டு எவ்வளோ 95 mmHg. அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த பிளட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46 mmHg. சரிங்களா? இப்போ நார்மல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ N95 மாஸ்க் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் N95 மாஸ்க் மூலமாக சுத்தமாக காற்று உள்ளே வர்றது இல்லை, வெளியவும் போகிறதில்லைன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம என்ன தான் சுவாசிச்சுட்டு இருக்கோம், நம்ம என்ன சார் நம்ம காற்று சுவாசிக்கிறது இல்லையா, நம்ம அப்படி என்ன சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த N95 மாஸ்க் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே அதிகமாக வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு உங்களோட N95 மாஸ்க்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அந்த N95 மாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் மறுபடியும் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க. அதே மாதிரி அதே கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் எக்ஸேல் பண்ணுறீங்க. இது எதனால், நீங்கள் போடுற N95 மாஸ்க்குனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதாவது N95 மாஸ்க்குள்ளே நம்ம மூச்சு இழுத்து விடுறதுனால வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் மறுபடியும் அதையே தான் நீங்கள் சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையுது. இதனால் என்ன ஆகுது, நார்மலாக பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த பிளட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95 mmHg, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு 46 mmHg. இப்படி நம்ம N95 மாஸ்க் போடுறதுனால என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரெஷர் வந்துட்டு நம்ம பிளட்டில் சேஞ்ச் ஆகுது. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் சேஞ்ச் ஆகுது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அளவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் மூச்சு திணறல் ஏற்படுது. யூஸ்வலாக நம்மளோட பிளட்டில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அளவு 46 mmHgக்கு மேலே கூடுச்சுன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஏற்படும். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இந்த N95 மாஸ்க் போடுறதுனால நம்ம கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் அதிகமாக சுவாசிச்சுட்டு இருக்கோம். இதனால நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்துட்டு அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் ஏன் மூச்சு திணறல் ஏற்படுது. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகம் ஆகிறதுனால தான் மூச்சு திணறல் ஏற்படுது. ஏன் இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 46 mmHgக்கு மேலே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, N95 மாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு திரும்ப நம்ம அதை இன்ஹேல் பண்றதுனால தான் இந்த ப்ரெஷர் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதனால தான் N95 மாஸ்க் போடுறதுனால மூச்சு திணறல் ஏற்படுதுங்கிறது தான் என்னோட அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் ஏன் ஒருத்தவங்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வருதுன்னு. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவலும் கார்பன் டை ஆக்சைடு லெவலும் சேஞ்ச் ஆகுறதுனால தான் நமக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். மூணாவதா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தவங்களோட லங்ஸ் வந்துட்டு நார்மலாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே நான் முன்கூட்டியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு மெடிக்கல் ஈக்யூப்மெண்ட் பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த மெடிக்கல் ஈக்யூப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு தான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்களோட லங்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டோட வேலை. சரிங்களா? நான் கட் அண்ட் ஷார்ட்டா அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேங்கிறது நான் கட் அண்ட் ஷார்ட்டா இதில் சொல்லிடுறேன். பட் தெளிவா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவலும் பல்ஸ் ரேட்டோட அளவும் சேர்த்து காமிக்கிறது தான் இந்த எக்யூப்மெண்ட்டோட வேலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம லங்ஸோட வேலையும் ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுக்கலாம், உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவலும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்கணும். இதை நம்ம அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்த்தாலே தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு 90க்கு கீழே போகுது, 80-70 இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் உடம்புல வந்துட்டு ஆக்சிஜனோட லெவலும் கார்பன் டை ஆக்சைடு லெவலும் ஆல்டர் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலே உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அப்படிங்கிறது அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமாகவே உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா?
நாலாவது கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டியை எப்படி நம்ம சரி பண்ணுறது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரீத்திங் டிஃபிகல்ட்டிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய N95 மாஸ்க். ரெண்டாவது, ஒரு சிலரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருக்கும், அதனால வரக்கூடிய பிரீத்திங் டிஃபிகல்ட்டி. இந்த ரெண்டு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள்னாலையும் மேனேஜ் பண்ணலாம், மருந்து மாத்திரைகள் இல்லாமையும் மேனேஜ் பண்ணலாம். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சிம்பிளாக நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம், தூங்குறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு மூச்சு காற்றை உள் வாங்கி வெளியே விட்டாலே போதும். இது 20 நிமிஷம் பண்ணாலே உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், லங்ஸும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறது கம்மி ஆகிடும். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்துட்டு பக்காவாக நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? இதில் இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு தூக்கம் நல்லாவே வரும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் ஃபேமிலிகிட்ட, உங்கள் நெய்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி சரியான ஒரு தகவல் கிடைக்காம என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. பாய்.